பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதுவே ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் புசித்து அவருடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண வேணும் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதனை திருப்பி திருப்பி நானே ஜீவ அப்பம் என்ற மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேணும், அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னென்றால், என்னை பற்றியும் நான் உங்களுக்காக சிலுவையில் செய்ய போகிறதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே உங்களுக்கு நியமிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுகளை பற்றித்தான் நாங்கள் விவரமாக தற்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திற்கு நாங்கள் போவோம். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய பிரச்சனை பாவம் என்றும் அது ரோமர் 6:1 ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என ரோமர் 6:3 ரோமர் 6:4 ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ரோமர் 6:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது ஆவியில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் கிடைத்ததென்றும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கிடைத்தது என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக விசுவாசிக்க வேண்டியது என்ன என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு போவோம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் ஏற்கனவே உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ரோமர் 6:4 அந்த முக்கியமாக சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து முடியுந்தனையும் இதே தலையங்கத்தின் கீழே தான் நான் பிரசங்கம் செய்வேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுதான் தலையங்கம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றிக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு பாவத்தின் கடன்கள்
செலுத்தப்பட்டு பாவத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விலக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தொடர்ச்சியாக நாங்கள் பரிசுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை பிதாவே நீர் எங்களுக்கு அருளினீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியை தவிர எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தவிரீர் ஆசீர்வதித்தருள வேணுமென்றும் அவர்களை அபிஷேகித்தருள வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடைசியாக நான் பிரசங்கிக்கும் பொழுது குறிப்பாக லூக்கா 9:23 உள்ள வேத வாக்கியத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அதில் அந்த வேத வாக்கியம் என்னவென்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த அனுதினமும் என்ற விஷயத்தை பற்றி நான் விவரமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுது அதிலிருந்து என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவர்கள் அனுதினமும் சிலுவைக்கு அப்பால் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அனுதினமும் இதனை விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறார். இதனை நீங்கள் செய்யாமல் போனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியாதென லூக்கா 14:27 அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனபடியால் அனைதனமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தது என்ன என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க வேணும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். அப்போ புதுப்பிக்க வேண்டும் என சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு வசனம் இருக்கிறத நான் நினைக்கிறேன், பிரசங்கியாக இருக்க வேணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக சோஸ்திரம் என்று சொல்லி என்று நான் நினைக்கிறேன். அது என்னங்க என்று தெரியல. உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக சோஸ்திரம் என்று சொல்லி அங்கே நான் கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த உண்மை புதியவைகளாய் நமக்கு இருக்கிறது என்பதையும், காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், அனுதினமும் விசுவாசத்தை புதுப்பிக்கும் பொழுது புதிய கிருபை நமக்கு கிடைக்கிறது என்பதையும், அந்த உண்மை பெரிதாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சிலுவைக்கு அப்பால் போகாமல் இந்த உண்மையிலேயே அவன் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனபடியால் அவன் அங்கால் தேவன் சிலுவைக்கு அப்பால் போக வேண்டிய அவசரம் இல்லை. உதாரணமாக வெளி 7:14 நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளியில் யோவான் மூப்பர்களை நோக்கி யார் இவர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதாவது இப்போ பூமியில் இருந்து பரலோகத்துக்கு நிற்கிற ஏராளமான ஜனங்களை அந்த மூப்பரில் ஒருவன்
யோவானை நோக்கி யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது யோவான் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது அந்த மூப்பர் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், கவனமாக இதனை கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இவர்கள் அப்போ அங்கே வந்து நிற்கிற மனுஷர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வளர்த்தவர்கள். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். அனுதினமும் அந்த மனுஷர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தார்கள் என்று சொல்லி அந்த மூப்பர் யோவானுக்கு சொல்லுகிறான். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அனுதினமும் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்தது என்ன என்று சொல்லி, அவருடைய இரத்தத்தினால தங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்று சொல்லி அனுதினமும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அதன் நிமித்தம் பல்வேறு விதமான உபத்திரவத்தை அவர்கள் அடைந்தாலும் இதோ அவர்கள் பரலோகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒருவன் விசுவாசிப்பானாயிருந்தால் அவன் சிலுவையை விசுவாசிக்கிறான். கிறிஸ்து சிலுவையில் செய்ததை விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையில் இருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு பல்வேறு விதமான உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் இப்பொழுதோ என்ன மாதிரி என்றால் பரலோகத்திலே அவர்கள் வந்திருக்கிறார். அப்போ தினமும் அதனை செய்ய வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வளர்த்தார்கள். அப்படியே கிறிஸ்தவர்களும் அனுதினமும் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வளர்க்க வேண்டும் என்று வெளி 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளி 12:11 இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை தரப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியின் இரத்தமே அவர்களுடைய சாட்சியாக இருந்தது. எந்த நேரமும் அவர்களுடைய சாட்சி என்ன? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் என சொல்லப்படும் பொழுது எதனை பற்றி சொல்லப்படுகிறது? அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியுமே அவர்கள் இடைவிடாமல் எந்த நேரமும் சாட்சிகளாக அவர்கள் சொன்னார்கள். அப்போ வசனத்தினால அதை பற்றி இரத்தத்தை பற்றிய வசனங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சாட்சியாக சொன்னார்கள். மரணம் ஏற்படுகிறதா இருந்தாலும் அந்த சாட்சியை அவர்கள் நிப்பாட்டவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அனுதினமும் மரணம் ஏற்பட வேண்டி ஏற்பட்டாலும் அவர்கள் சாட்சியின் வசனத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த சாத்தான முற்று முழுதுமாக அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற. உதாரணமாக வெளி 12:11 நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியே நாமும் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் சாட்சியாக ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தெளிவாக பாருங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தான முற்று முழுதுமாக ஜெயித்தார்கள் என்று சொல்லி இந்த வெளி 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளி 7:14 ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. இதே மாதிரி தான் அனுதினமும் நாங்கள் பின்பற்ற வேண்டியது என்ன என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால்,
இப்படி நாங்கள் செய்யாமல் இருப்போமாய் இருந்தால் மிகவும் பெரும் பிரச்சனையை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். சாத்தான் எந்த காலத்திலும் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையில் இருக்க விடாமல் அதனை திசை திருப்புவதற்கு தன்னாலான அவ்வளவு முயற்சியையும் செய்வான். ஆனபடியால் தான் அனுதினமும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எனக்கு விடுதலை தந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருப்பதனால் பரிசுத்த ஆவியானவர் வெற்றிகரமாக, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அனுதினமும் செய்யாமல் விட்டால், விசுவாசத்தை அனுதினமும் புதுப்பிக்காமல் விட்டால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அனுதினமும் புதுப்பிக்காமல் விட்டால், சாத்தான் முற்று முழுதுமாக கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை திசை திருப்பி வேறொன்றுக்கு திசை திருப்புவான் என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுவார்களாக. வேறொன்றுக்கு திசை திருப்பும் பொழுது அவன் வெற்றியை அடைந்து கொள்வான். ஆனபடியால் தான் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு, எந்த காலமும் அனுதினமும் அந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அந்த விசுவாசத்தை பின்பற்ற வேணும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி செய்யாமல் போனால் பெரும் சேதத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும். சாத்தான் விசுவாசத்தை திசை திருப்புவான், அல்லது விசுவாசத்தோடு ஏதாவது சேர்ப்பான், அல்லது விசுவாசத்திலிருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ளுவான். அந்த விதமாக விசுவாசிக்கும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கவனத்துக்கு எடுக்க மாட்டார், அதை அடையாளம் காண மாட்டார். ஆனபடியால் நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்க வேணும். அப்ப கிறிஸ்து ஒருமித்த நோக்காக இருக்க வேணும். ஃபோக்கஸ், ஒருமித்த நோக்கு கிறிஸ்தவாக இருக்க வேணும். மற்றது கிறிஸ்துவிலே இருக்க வேண்டிய, அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலமும் அவர் சிலுவையிலே செய்து முடித்ததிலும் இருக்க வேணும். திருப்பி நான் இதனை சொல்ல வருகிறேன். என்ன மாதிரி என்றால், நம்முடைய ஒருமித்த நோக்கு, ஃபோக்கஸ் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலே இருக்க வேணும். அதே நேரம் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததில் இருக்க வேணும். இதனை நாம் தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது, அனுதினமும் விசுவாசிக்கும் பொழுது, சாத்தானுடைய முயற்சிகளை முற்று முழுதுமாக பரிசுத்த ஆவியானவர் முறியடித்து விசுவாசிய கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி அவர் வழி நடத்துவார். அப்போ தற்செயலாக அனுதினமும் நாம் அதனை பின்பற்றாமல் விட்டால் பலத்த சேதத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எடுத்துக்கொண்டு, அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து சிலுவையில் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, என்னத்துக்கு எடுத்துக்கொண்டு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கிறிஸ்து சிலுவையில் செய்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு, கிறிஸ்துவினால் செய்யப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டு அதனை நாம் அனுபவிக்க வேணும். அப்போ சிலுவையினால் ஏற்பட்ட நன்மைகளை நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்னை பின்பற்ற கடவன். அப்போ சிலுவையை பார்ப்பதன் மூலமே ஒரு விசுவாசி கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளணும். சிலுவையை பார்க்காமல் விட்டால், சிலுவையை பின்தொடராமல் விட்டால் ஒரு விசுவாசி கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருள், சிலுவையில் அவர் செய்து முடித்தவைகளை விளங்கி அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதன் மூலம்
மூலமே நாம் அவரை பின்பற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். ரோமர் 6:3-5, ரோமர் 6:11, ரோமர் 6:14, ரோமர் 8:1-2, ரோமர் 8:11, 1 கொரிந்தியர் 1:17-18, 1 கொரிந்தியர் 21, 1 கொரிந்தியர் 1:21, 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2, கலாத்தியர் 6:14, எபேசியர் 2:13-18, கொலோசியர் 2:14-15. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியும் சொல்லுகிறது. அப்போ இந்த வேத வாக்கியங்களை அறிந்து அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாங்கள் தொடர்ந்து இதனை அறிந்து அவரை பின்தொடர்வதன் மூலமே அவரை நாங்கள் பின்பற்ற முடியும் என்ற விவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக 24ஆம் வசனத்திற்கு போவோம். தன் ஜீவனை, லூக்கா 9:24, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். அப்போ கிறிஸ்துவையும் சிலுவையையும் விலக்கி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பலத்தில் நடத்தவன் முயற்சிக்கிறானோ அவன் அதனை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அக்கன பேருக்கு தன்னுடைய சொந்த பலம், அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விலக்கி அவர் சிலுவையில் செய்ததை விலக்கி வேறு வழிகளினாலே அவரை பின்பற்ற அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் ஜீவனை இழந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நிமித்தமாக, அப்போ ஜீவனை இழக்க வேணுமாயிருந்தால் என் நிமித்தமாக இழக்க வேணும். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை முற்றும் முழுதுமாக அறிந்து அதனை நோக்கி அதனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் பரிபூரணமான வாழ்க்கையை கண்டுகொள்ளுவான். நான் மறுபடியும் சொல்கிறேன், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் முற்று முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் தங்கி இருக்கும் பொழுது பரிபூரண வாழ்க்கை என்றால் அதை நாம் முற்று முழுதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. திருப்பியும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். என் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன நீங்கள் விசுவாசித்து நான் சிலுவையில் செய்ததை நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் தங்கி இருப்பீர்களானால் நீங்கள் பரிபூரண வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தன் ஜீவனை இழந்து தன்னுடைய சொந்த பலத்தை முற்று முழுதுமாக வெறுத்து இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் எவன் தங்கி இருக்கிறானோ அவன் ஜீவனை கண்டடைவான். அதனுடைய அர்த்தம் பரிபூரணமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவன் கண்டுகொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ சிலுவைக்கு அப்பால் போக விரும்புகிறவர்களை சாத்தான் முற்று முழுதுமாக அவர்களை திருடுவான், அவர்களை கொல்லுவான், அவர்களை அழிப்பான் என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால்,
சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த பலத்தை விலக்கி அவரிலையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலையும் எவன் தங்கி இருக்கிறானோ அவன் பரிபூரண வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்வான். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு யோவான் 10:10. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லியிருக்கிறார். அப்போ அதே நேரம் ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையையும் லூக்கா 14:27 சொல்லியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அப்போ லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நீங்கள் என்னை பின்பற்ற வேணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை மிகவும் சுருக்கமாக லூக்கா 9:23 நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரம் எச்சரிக்கையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அப்போ என்ன அவர் சொல்கிறார் என்பதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 15 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நாம் சபைகளுக்கு போய் திரிகிறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. அதாவது என்னுடைய சிலுவையை நீங்கள் சுமக்க மறுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் சபைக்கு போகிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. கொயரில் போய் மியூசிக்கில் நீங்கள் பங்கு பெற்றுகிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. என்னை பற்றி புகழ்ந்து பாடுகிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. என்ன நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. என்ன நோக்கி இடவிடாமல் நீங்கள் உபவாசம் செய்கிறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அலுவல் இருக்குது. அந்த அலுவலை நீங்கள் செய்ய மாட்டீர்களாக இருந்தால் நீங்கள் எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஒரு வசனம் கிறிஸ்டியானிட்டிக்கு முழுதுமாக ஃபுல் ஸ்டாப் முற்றும் தரிப்பு கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்த வேத வாக்கியத்தை பல முறை அவன் படித்து என்னத்துக்காக இப்படி சொல்லியிருக்கிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொன்னால் அவருடைய சிலுவையை நான் சுமக்காமல் விட்டால் நான் அவருக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அது என்ன அந்த சிலுவை, அதை எப்படி நான் சுமக்கிறது என்ற விவரத்தை நான் அறிய வேணும் ஆண்டவரே என்று சொல்லி பரம பிதாவிட்ட அருமையான பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் சிந்தின இரத்தத்தினால் நான் உம்மிடத்தில் வருகிறேன். லூக்கா 14:27 இப்படி சொல்லியிருக்கிறீரே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று தேவரீர் சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய குமாரனை நான் எப்படி பின்பற்றுவது? உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நான் எப்படி சுமப்பது என்பதை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அவர் காண்பிப்பார். அதை ஒரு பக்கத்தில் விட்டு போட்டு உபவாசத்திலும் ஜபத்திலும் மற்றது கர்த்தருடைய போஜனத்திலும் தண்ணீரில் ஞானஸ்தானத்திலும் ஈடுபடுவதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும்